إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. கண்ணியமிக்க அல்லாஹ் அவனால் தரப்பட்ட இறுதி வேதம் அல் குர்ஆனிலே 60வது அத்தியாயத்தின் 12வது வசனத்தில் கூறுகின்ற உபதேசத்தை கொண்டு இன்றைய இந்த ஜும்ஆ பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹன் நபியு இதா ஜாஅக்கல் முஃமினாத்து யுபாயிஅனக். நபியே, விசுவாசியான பெண்கள் உங்களிடம் பைஅத்து செய்ய வந்தால், இஸ்லாத்திற்காக உடன்படிக்கை செய்ய வந்தால், அல்லாஹுக்கு எதனையும் இணை வைக்க மாட்டோம், திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், எமது குழந்தைகளை கொலை செய்ய மாட்டோம், நாமாக புனைகின்ற அபாண்டங்களை பிறர் மீது சுமத்த மாட்டோம், ஆகுமான விடயங்களிலே தங்களுக்கு மாறு செய்ய மாட்டோம் என அவர்கள் உங்களிடம் வருகின்ற போது அவர்களிடம் அந்த உடன்படிக்கையை நீங்கள் எடுங்கள். வஸ்தக்ஃபிர் லஹுன்னல்லாஹ். மேலும் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிக்க கூடியவனும் மிகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கின்றான் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் கூறுகின்றான். கலிமா சொல்லுகின்ற ஏறக்குறைய 200 கோடி மக்கள் சுவனம் செல்லுவதற்கு நபி அவர்கள் நடைமுறையிலே வாழ்ந்து காட்டிய அந்த தூய்மையான உண்மையான சரியான தீனை அறியாதவர்கள்தான் அதிகம் இருக்கின்றார்கள். வஹியை பின்பற்றுவதற்காக அழைத்த நபி அவர்கள் அந்த அழைப்பை ஏற்பவர்களிடம் அந்த அழைப்பாகிய இஸ்லாத்திற்காக பைஆ என்ற உடன்படிக்கையை எடுத்தார்கள். அந்த வகையில் மதீனாவிலே ஒரு இஸ்லாமிய ஆட்சி அமைந்த போது மக்கா போன்ற இஸ்லாத்தை வெளிப்படுத்த முடியாத இடங்களில் இருந்து அந்த இஸ்லாமிய ஆட்சியை நோக்கி ஆண்கள் பெண்கள் என வந்தார்கள். இப்படி வந்த ஒரு சில பெண்கள், அவர்கள் பற்றி விவரிக்கின்ற இந்த வசனம், பெண்களாக இருந்தாலும் இஸ்லாமிய அடிப்படை அம்சங்களை நினைவுறுத்தி அவர்களிடமிருந்து இஸ்லாத்திற்காக பைஆ எடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் கூறுகின்றான்.
பருவ வயதை அடைந்த ஒரு மனிதன் இஸ்லாத்தில் நுழைவதென்றால் இஸ்லாம் என்ற குர்ஆன் சுன்னா என்ற அந்த வஹி உல தூய்மையோடு அதனை பின்பற்றுவதற்கு அதனை கொண்டு வழிகாட்டுகின்ற அதன் இமாம் அந்த கொள்கையை ஏற்ற முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பு அதிலே நான் இணைந்து கொள்ளுகின்றேன் என இஸ்லாத்தில் நுழைய விரும்புகின்ற ஒவ்வொருவரும் இஸ்லாத்தின் நுழைவாயிலான இஸ்லாத்திற்கான உடன்படிக்கையை செய்துதான் முஸ்லிமாக வேண்டும். அந்த வகையில் இஸ்லாமிய ஆட்சியை நோக்கி வருகின்ற பெண்கள் அவர்கள் ஈமான் கொண்டு வருவதாக கூறினாலும் அவர்களை சோதித்தறியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அந்த சோதனை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அந்த சோதனை எப்படி இருந்தது என்பது பற்றி நபியின் மனைவியர்களில் ஒருவராகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விவரிக்கின்றார்கள். இந்த வசனத்தை நபி அவர்கள் எப்படி செயல்படுத்தினார்கள் என்ற விளக்கமும் அந்த ஹதீஸிலே காணப்படுகின்றது. யாராவது ஒரு பெண் முஸ்லிமாகி வருவதாக கூறினால் அந்த பெண்ணிடம் இந்த வசனத்திலே கூறப்பட்டது போன்று இணை வைக்க மாட்டோம், திருட மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம் என்பவை உட்பட இவற்றிற்காக வாக்குறுதி அளித்து இவற்றை கொண்டு நபி அவர்கள் அந்த பெண்களிடமிருந்து பைஆ என்ற உடன்படிக்கை எடுத்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இஸ்லாத்தின் அடிப்படைகளில் ஒன்று பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு மனிதனும் தானாக விரும்பி சுவனம் செல்லுகின்ற இந்த கொள்கையை அவன் ஏற்க வேண்டும். அவ்வாறு ஏற்பதற்கான உடன்படிக்கை தான் பைஆ என்று அரபியிலே கூறப்படும். இஸ்லாத்திற்குள் நுழைபவர்களிடம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நபி அவர்கள் இந்த பைஆ என்ற உடன்படிக்கையை எடுத்தார்கள். அப்படி எடுக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். ஒரே ஒரு வித்தியாசம், ஆண்களிடம் பைஆ எடுக்கும் போது மிக பெரும்பாலும் அவர்களது வலது கையை பிடித்து இந்த பைஆ எடுக்கப்படும். ஆனால் பெண்களிடம் பைஆ எடுக்கும் போது அவர்களுடைய கையை நபி அவர்கள் தொடுவதே இல்லை என அல்லாஹ் மீது சத்தியம் செய்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். அப்படி என்றால் பெண்களிடம் இஸ்லாத்திற்காக எப்படி பையத் எடுப்பார்கள் என்பதை தெளிவுபடுத்துகின்ற அந்த நபி தோழி ரலியல்லாஹு அன்ஹா அந்நிய பெண்களுடைய கையை பையத்தின் போது தொட மாட்டார்கள், வார்த்தையால் பையா எடுப்பார்கள் என விளக்கம் அளிக்கின்றார்கள். எப்படியோ இஸ்லாத்தில் நுழைவதென்பது இஸ்லாத்திற்கான உடன்படிக்கையை கொண்டு நுழைவதுதான் நபி அவர்கள் கற்றுத்தந்த இஸ்லாம் என்பதை இங்கு புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போது இஸ்லாத்தின் மூலாதாரங்களான அல் குர்ஆன், அல் குர்ஆனின் விரிவுரை, சஹீஹான ஹதீஸ்கள் இவற்றை படித்து அல்லாஹ்வின் திருப்திக்காக நாம் இதனை பின்பற்றுவதுதான் சுவனம் செல்லுவதற்கு ஒரே வழியாகும். அந்த வகையில் நபி அவர்கள் கூறிய ஒரு சஹீஹான ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. 5292 என்ற இலக்கமிட்டு தமிழ் மொழிபெயர்ப்பிலே அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதலிலே அந்த ஹதீஸை சுருக்கமாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஹதீஸை படித்த பெண்மணி ஒருவர் பெண்களை பற்றி அவர்களில் உள்ள குறையை வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை முன்வைத்து ஒரு கேள்வியை அந்த பெண்மணி தொடுத்திருக்கின்றார். ஆம்,
குர்ஆன் சுன்னாவை பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டும். தெளிவில்லாத விடயங்களை அறிவிலே உறுதி பெற்ற ஆலிம்கள், அந்த ஆலிம்களிடம் கேட்டு இஸ்லாத்தின் தெளிவான வழிகாட்டலை பெற வேண்டும். அந்த வகையில் தான் இந்த பெண் இந்த ஹதீஸை முன்வைத்து இந்த கேள்வியை தொடுத்திருக்கின்றார். அந்த ஹதீஸ் என்ன? இந்த உலகம் என்பது இனிமையானதும் பசுமையானதும் ஆகும். அதில் அல்லாஹ் உங்களை பொறுப்பாளர்களாக ஆக்கியிருக்கின்றான். நீங்கள் எவ்வாறு செயல்படுகின்றீர்கள் என்பதை பார்ப்பதற்காகவே இவ்வாறு ஆக்கியிருக்கின்றான். எனவே இவ்வுலகத்தின் சோதனைகளிலிருந்தும் பெண்களின் சோதனைகளிலிருந்தும் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பனூ இஸ்ரவேலர்கள் அந்த சமுதாயத்திலே நடைபெற்ற முதலாவது குழப்பம் பெண்களால் தான் ஏற்பட்டது என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த சோதனை என்பதற்கு இங்கு இந்த ஹதீஸில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஃபித்னா என்பதாகும். ஃபித்னா என்ற வார்த்தைக்கு சோதனை என்ற கருத்தும் இருக்கின்றது, குழப்பம் என்ற கருத்தும் இருக்கின்றது. ஒருவேளை இந்த ஹதீஸின் மொழிபெயர்ப்பு இந்த பெண்ணிடம் சேர்ந்தபோது பெண்களின் குழப்பத்தினின்றும் நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்ற ரீதியிலே இந்த பெண்ணுக்கு அதன் மொழிபெயர்ப்பு கிடைத்திருக்கலாம். அதுவும் ஒரு வகையிலே சரியானது. அதே நேரத்தில் அதன் மற்றொரு பகுதி அது என்ன என்பதை அதே நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அதே சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. எப்படியோ ஒட்டுமொத்தத்தில் இந்த பெண்களை குழப்பவாதிகள் என்பது போன்று கூறப்பட்டிருப்பதன் கருத்து என்ன என்று இந்த பெண்மணி கேள்வி தொடுத்திருக்கின்றார். வகியை பின்பற்றி சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் இது அவசியமாகவே இருக்கின்றது. எனவே இந்த விடயம் பற்றி இன்றைய உபதேசத்தில் நாம் தெளிவுபடுத்த நாடினோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பெண்களின் குழப்பம் அல்லது பெண்கள் என்றால் குழப்பவாதிகள் என்பது போன்று ஒரு கருத்தை தருகின்ற இந்த ஹதீஸ், இதன் சரியான விளக்கம் என்ன என்பதை இங்கு நாம் தெளிவுபடுத்துகின்றோம். இரண்டாவது ஹுத்பாவிலே அது பற்றி தெளிவுபடுத்துகின்றோம். எனவே அதற்கிடையிலே நீங்கள் மிகவும் மன்னிப்பாளனான அந்த அல்லாஹ்விடம் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், உங்களுக்கு தேவையானதை கொண்டு பிரார்த்தியுங்கள். அடுத்ததாக இரண்டாவது ஹுத்பாவிலே இந்த கேள்விக்குரிய குர்ஆன் சுன்னா ஒளியிலான தெளிவு உங்களுக்கு வழங்கப்படும். ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد. இந்த உலகை பற்றி கூறிய நபி அவர்கள் உலகிலே நாம் காணுகின்ற படைப்புகள் இவை இனிமையானவை பசுமையானவை என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது உலகத்திலே அற்ப இன்பங்களை தருகின்ற பொருட்கள் இவை எம்மை கவரக்கூடியவையாக இருக்கின்றன என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இப்படி அல்லாஹ் படைத்திருப்பதன் காரணம் என்ன என்பதையும் அதன் பின்னால் கூறுகின்றார்கள். உங்களை சோதிப்பதற்காக இப்படி படைத்திருக்கின்றான். உங்களை கவரக்கூடிய இவற்றிலே அல்லாஹ்வின் வரம்புகளை பேணுகின்றீர்களா அல்லது இனிமையிலும் பசுமையிலும் மயங்கி
அல்லாஹ்வின் வரம்புகளை மீறுகின்றீர்களா என்பதை பார்ப்பதற்காக படைத்திருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த பகுதியிலிருந்து இந்த உலகம் என்பது சோதனையாக அமையும் என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நபி அவர்கள் கூறுகின்றார்கள், வத்தகுத் துன்யா, இவ்வாறு சோதிப்பதற்காக படைக்கப்பட்ட இந்த உலக விடயங்கள், அவற்றிலே அல்லாஹ்வை பயந்து நடவுங்கள், அதாவது அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி விடாதீர்கள். இவ்வாறு உலகில் இன்பம் தருவதற்கு படைக்கப்பட்டவற்றில் ஒன்று ஆண்களை பொறுத்தவரையில் பெண்களின் சுகம் என்பது அது அதிகமாக ஆண்களை அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறச் செய்கின்ற ஒரு விடயம் என்பதால் பொதுவாகவே உலகிலுள்ள சொத்து சுகம், பதவி பட்டம், மக்கள் மீதான ஆட்சி அதிகாரம், இப்படியான விடயங்கள் மனிதர்களுக்கு விருப்பமாக இருந்தால் கூட அவற்றிலே மிக முக்கியமான ஒன்று ஆண்களை பொறுத்தவரையில் பெண்களிடம் காணுகின்ற அந்த சுகம் என்பது இதற்காக அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதன்பால் தூண்டக்கூடிய ஒரு படைப்பாக இந்த பெண்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றார். எனவே பொதுவாகவே உலகிலுள்ள படைப்புகளில் மயங்கி அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதீர்கள். குறிப்பாக பெண்கள் விடயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு முன்னர் நேர்வழியில் இருந்து வழிகட்ட 2 சமூகம், அவர்களை பனு இஸ்ரவேலர்கள் என்றும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்றும் கூறப்படுவார்கள். இந்த இடத்திலே பனு இஸ்ரவேலர்கள் என நபி அவர்கள் கூறி பெண்களை கொண்டுதான் அவர்களின் முதன்மை சோதனை இடம்பெற்றது என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த சோதனை என்ன என்பது குர்ஆனிலோ ஹதீஸிலோ நேரடியாக குறிப்பிட்டு கூறப்படவில்லை. பெண்களை கொண்டு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்பதை மட்டும் இங்கு நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது அந்த சோதனை, அது இந்த சோதனை என்று அறிஞர்கள் தாங்கள் அறிந்ததை கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களிலே முதலில் பெண்களை கொண்டு சோதிக்கப்பட்ட விடயம் எது என்பதை அல்லாஹோ அவனுடைய தூதரோ குறிப்பிட்டு கூறவில்லை. எனவே அதனை அறிந்து கொள்வதும் எங்களுக்கு அவசியம் கிடையாது. நாம் எதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், குறிப்பாக ஆண்கள் உலகிலே ஒவ்வொரு விடயத்திலும் நாம் சோதிக்கப்படுவோம் என்றிருந்தால் கூட பெண்களுடைய விடயத்தில் நாம் விசேட கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு வகையிலே அல்லாஹ்வுடைய தீனின் வரம்புகளை விட்டும் ஆண்களாகிய எம்மை தூர அழைத்து சென்று விடுவார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய தூண்டி விடுவார்கள் என்பதுதான் நபி அவர்கள் இங்கு கூறுகின்ற எச்சரிக்கையாகும். அதே சஹீஹ் முஸ்லிமிலே நபி அவர்களின் வார்த்தைகளை செவிமடுங்கள். மா தரக்து பஅதி ஃபின்னாஸ் ஃபித்னதன் அபர் அலர் ரிஜாலி மினன் நிசா. எனக்கு பிறகு மனிதர்களிலே ஆண்களுக்கு மிகவும் அதிக தீங்கிழைக்கக்கூடிய சோதனையாக இந்த பெண்களை விட வேறு ஒன்றை நான் விட்டு செல்லவில்லை என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே உலகிலே இன்பம் தருவதற்கு கண்களை கவரக்கூடியதாக படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த படைப்பினங்கள் இவ்வாறு அல்லாஹ் படைத்திருப்பது உங்களை சோதிப்பதற்கு, உங்களது ஆசைக்கும்
இச்சைகளுக்கும் நீங்கள் வழிபடுகின்றீர்களா? அல்லது அல்லாஹ்விடம் வாக்களித்தது போன்று அவனது வரம்புகளை பேணி உங்களது ஆசைகளை இச்சைகளை அல்லாஹ்வுக்காக நீங்கள் அதற்கு வரம்பிடுகின்றீர்களா என்பதை சோதிப்பதற்குத்தான் படைத்திருக்கின்றான். கவர்ச்சி இல்லாத பொருட்களை யாரும் சென்றடைய விரும்புவதில்லை. கவர்ச்சியையும் இன்பத்தையும் வைத்துவிட்டு இதனை செய்யாதீர்கள் என அல்லாஹ் சில வரம்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றான். அப்போது அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்களுக்கு சுவனத்தையும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றவர்களுக்கு நரகத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இப்படியான இடத்தில் ஆண்களை பொறுத்தவரையிலே பல்வேறு தடை செய்யப்பட்ட விடயங்களில் அவர்கள் தம்மை பாதுகாத்துக் கொண்டாலும் பெண்கள் உரிமையில்லாத பெண்களை காணுகின்ற போது அந்த பெண்களும் தவறின்பால் அதிகமாக இவர்களை தூண்டக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். எனவே ஏனைய படைப்புகள் எப்படி சோதனையாக இருக்கின்றதோ அதே போன்ற ஒரு சோதனையாக ஆண்களுக்கு பெண்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய வரம்பை மீறுவதிலே ஆண்களுக்கு இந்த பெண்கள் என்பவர்கள் மிகப்பெரிய காரணியாக இருக்கின்றார்கள். இதனைத்தான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு பிறகு ஆண்களுக்கு தீங்கு தருகின்ற விடயங்களிலே இந்த பெண்கள் தான் முதன்மையானவர்கள் என்று கூறுகின்றார்கள். எனவே இங்கு பெண்களை அவர்கள் கெட்டவர்கள் என்பது கூறப்படவில்லை. பெண்களிலே பலவீனம் இருக்கின்றது என்பதை நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஈமானிலே 4 பெண்களை தவிர ஏனையவர்கள் பூரணமாகவில்லை என கூறினார்கள். தீனுடைய விடயத்தில் பெண்கள் அதிலே ஆர்வமும் செயற்பாடும் குறைந்தவர்கள் என கூறியிருக்கின்றார்கள். அதிகமாக பாவம் செய்வதன் மூலம் நரகிலே அதிக பெண்கள் இருப்பதை கூறியிருக்கின்றார்கள். இப்படி பெண்களிலே குறைபாடுகள் இருந்தாலும் ஆண்கள் கூட அடைய முடியாத உயர் அந்தஸ்துக்களை ஒரு சில பெண்கள் அடைந்திருக்கின்றார்கள். எப்படியோ இங்கு நபி அவர்கள் எச்சரிக்கின்ற விடயம், ஆண்களின் சோதனைகளிலே பெண்களை கொண்டு அதிகம் சோதிக்கப்படுவீர்கள். ஏனைய படைப்புகளை விட ஆண்களின் ஈமானுக்கு பாதகம் அமைகின்ற விடயத்தில் இந்த பெண்கள் தான் இருப்பார்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் கூறினார்கள். பெண்களும் உண்மையிலேயே அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயந்து உயர் அந்தஸ்துக்களை தாராளமாக அடையலாம். அல் குர்ஆனிலே ஒரே ஒரு பெண்ணின் பெயர் கூறப்படுகின்றது, அதுதான் மரியம் அலைஹஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குர்ஆனிலே பெயர் கூறப்படும் அளவிற்கு அந்த பெண் ஈமானிலே உறுதி கொண்டு பெரும் பெரும் சோதனைகளிலே அதனை சகித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு அதனை இலக்காக கொண்டு செயல்பட்டதால் உயர் அந்தஸ்தை அந்த பெண் அடைந்தார்கள். எனவே சுருக்கம் என்னவென்றால், பெண்களை ஒரு சோதனை பொருளாக அவர்கள் ஆக்கப்பட்டுள்ளார்கள் என்றுதான் இங்கு நபி அவர்கள் கூறுகின்றார்கள். நடைமுறை வாழ்விலும் கூட அதிகமான சந்தர்ப்பங்களில் குறுகிய வட்டத்திற்குள் சிந்திப்பவர்களாகத்தான் அதிகமான பெண்கள் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் எவரேனும் ஒரு பெண் ஆண்களை விட ஈமானிலே உயர்ந்து நிற்க முயற்சி செய்தால் அதுவும் சாத்தியமானது என்பதை குர்ஆன் சுன்னாவிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே ஒட்டுமொத்தத்தில் இந்த ஹதீஸிலே முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் சோதிக்கப்படுவீர்கள்,
உலகிலே கவர்ச்சி தரக்கூடிய பொருட்களிலே மயங்கி அல்லாஹ்வின் வரம்புகளை மீறிவிடாதீர்கள் என கூறுகின்ற நபி அவர்கள் ஆண்களுக்குரிய மிகப்பெரிய சோதனை பொருளாக பெண்களை ஆக்கப்பட்டுள்ளார்கள் என்ற விடயத்தையும் கூறுகின்றார்கள். தவறான முறையில் அந்நிய பெண்களை அடைவது மட்டுமல்ல, அது மிகப்பெரிய பாவம் என்பது நாம் அறிந்த விடயம். அதே நேரத்தில் நற்காரியங்களிலிருந்து திசை திருப்புகின்ற விடயத்திலே எப்போதுமே குறை கூறுகின்ற தன்மை பெண்களிடம் காணப்படுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் இரவை கழித்துக் கொண்டிருந்த ஒரு இரவிலே சப்தம் காட்டாமல் நபி அவர்கள் எழுந்து செல்ல முற்படுகின்றார்கள். அந்த நபி அவர்களையே மனிதன் என்ற ரீதியில் மிகச்சிறந்த இந்த பெண்மணி சந்தேகம் கொண்டு எங்கே செல்லுகின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கு ஒளித்தவர்களாக பின்னால் செல்லுகின்றார்கள். உண்மையில் இரவையிலே அந்த நபி அவர்கள் தங்களோடு இருந்து இந்த சத்தியத்திலிருந்து மரணித்த சுஹதாக்களுக்காக அந்த இரவு நேரத்தில் பிரார்த்திக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்டதன் காரணமாக அங்கே மரணித்த அந்த ஷஹீதுகளுக்கு துஆ செய்ய சென்றார்கள். ஆனால் கூட இருந்த மனைவி சந்தேகம் கொண்டார்கள். மற்றொரு மனைவியிடம் செல்லுகின்றார்களோ என்ற சந்தேகம்தான் அங்கே எழும்பியிருக்கின்றது. இது பெண்களின் பலவீனத்தில் உள்ளது. எப்படியோ இதுபோன்று பெண்களை கொண்டு ஆண்கள் அதிகம் சோதிக்கப்படுவார்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் கூறினார்கள். பொதுவாக பெண்கள் மார்க்க விடயத்திலே பலவீனம் இருந்தாலும் இந்த இடத்தில் அவர்கள் பிறரை வழிகெடுக்கக்கூடியவர்கள் என்ற ரீதியிலே, ஒட்டுமொத்த பெண்களுமே மோசமானவர்கள் என்ற ரீதியிலே நபி அவர்கள் இந்த ஹதீஸை ஒருபோதும் கூறவில்லை. பொதுவாக உலகிலுள்ள படைப்புகள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவற்றிலே கவர்ச்சியையும் பசுமையையும் வைத்திருப்பதாக கூறுகின்ற நபி அவர்கள் அதன் மூலம் ஆசைகளுக்கு கட்டுப்படுகின்றீர்களா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றீர்களா என்பதை சோதித்தறிவிக்க அல்லாஹ் விரும்புகின்றான் என்பதைத்தான் நபி அவர்கள் கூறுகின்றார். இப்படி உலகிலுள்ள பொருட்கள் சோதனை என்கின்ற அதே நேரத்தில் பெண்கள் காரணமாக தவறான பெண்கள், தவறின்பால் அழைக்கக்கூடிய பெண்கள், தவறுகளை தூண்டக்கூடிய பெண்கள், ஏனைய விடயங்களிலே ஆண்கள் தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டாலும் பெண்கள் காரணமாக பெரும்பாவமாகிய விபச்சாரம் உட்பட பாவங்களின்பால் இழுக்கப்படுவதற்கு பெண்கள் முக்கிய காரணமாக இருக்கின்றார்கள் என்பதை கூறி, பெண்களுடைய விடயத்தில் இன்னும் அல்லாஹ்வை பயந்து எச்சரிக்கையோடு நடவுங்கள் என்பதைத்தான் நபி அவர்கள் இங்கு கூறுகின்றார்கள். ஒட்டு மொத்தத்தில் அல்லாஹ் சில வரம்புகளை விதித்து அதன் மூலம் எவற்றையெல்லாம் தடை செய்கின்றானோ, தடை செய்யப்படுகின்றவை மனிதனை கவரக்கூடியதாக, மனிதனை அதிலே ஆசை கொள்ளக்கூடியதாகவே அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அப்படி இருந்தால் தான் அது சோதனையாக அமையும் என்பதை தெளிவான சிந்தனையுள்ள நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒட்டு மொத்தத்தில் மனது ஆசைப்படுகின்ற, கண்களும் மனதும் ஆர்வம் கொள்ளுகின்ற படைப்புகள், அவற்றில் எமக்கு கெடுதி தரக்கூடியதை அல்லாஹ் தடை செய்திருக்கின்றான். அற்ப வாழ்க்கையாக உள்ள உலக வாழ்வில் அவற்றிலே அல்லாஹ்வை பயந்து மனதும் கண்களும் ஆசை கொண்டால் கூட நிரந்தர வெற்றி வேண்டும் என்பதற்காக இந்த ஆசைகளிலே மயங்கி விடாது அல்லாஹ்வின் அச்சத்தை முன்னிறுத்தி அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து அல்லாஹ்வின் வரம்புகளுக்குள் வாழுகின்ற நல்ல மனிதர்களுக்குத்தான் மரணத்தின் பின்னர் நிலையான இன்பங்களை வைத்திருக்கின்றான்.
எனவே அல்லாஹ்வின் வஹியாகிய குர்ஆன், சஹீஹான ஹதீஸ்கள் இதனை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமிடம் உடன்படிக்கை செய்து மரணம் வரும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்தால் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களது கூலிகளிலே எந்த ஒன்றும் குறைக்கப்பட மாட்டாது என்பதையும் குர்ஆனிலே அல்லாஹ் கூறியிருக்கின்றான். எனவே இஸ்லாத்திற்காக உடன்படிக்கை செய்து உல தூய்மையோடு முஸ்லிம்களின் கூட்டமைப்புடனும் அதன் இமாமுடனும் சுவனம் செல்லுவதற்காக முஸ்லிம்களாக நாம் மரணம் வரும் வரைக்கும் வாழ வேண்டும். அந்த ஒன்றுதான் உயர் சுவனங்களை எம்மை அடையச் செய்யும். உயர் சுவனத்தை அடையும் தகுதி கொண்ட வகையை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட சுவனம் செல்லும் கூட்டமைப்பாக இருந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.